வணக்கம் நேயர்களே, மயிலாடுதுறை செய்திஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். தமிழகத்தில் வழக்கமாக பள்ளிகளில் பொதுத்தேர்வுகள் நிறைவுற்று கோடைகால விடுமுறையாக மே மாதம் முழுவதும் பள்ளிகள் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு 2024 மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி மொத்தம் உள்ள 543 தொகுதிகள் கொண்ட மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. மேலும் இந்த கல்வி ஆண்டின் இறுதி வேலை நாள் ஏப்ரல் 26ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பள்ளிகள் நடக்கும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டு இருந்தது. பள்ளிக்கல்வித்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகள் படி கடந்த 13ஆம் தேதி முதல் பள்ளி மாணவர்களுக்கான தேர்வுகள் முடிந்த நிலையில் 1 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கல்வி ஆண்டு ஜூன் 3 தேதி முதல் தொடங்க உள்ளதால் ஜூன் 3 தேதி பள்ளிகளை திறக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்து இருப்பினும் தமிழ்நாட்டில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிந்து ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் கோடை வெயில் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் தேதி ஒரு வாரம் தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளது. நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள், அண்மைச் செய்திகள் அனைத்தையும் மயிலாடுதுறை டால்க் இணையதளத்தில் உடனுக்குடன் அறியலாம். உங்கள் ஆதரவை லைக், கமெண்ட், ஷேர் செய்து தொடரலாம். நன்றி, வணக்கம்.